சோன் பப்படி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. Always welcomes you. மூணா போட்டுக்கடா. சரிக்கா. சொல்ல சொல்லுங்க. கூட சீடு தான் வந்து. கொஞ்சம் கூட இருக்கா? சுத்தமான நாட்டு பசு நெய். அஞ்சு போதும். போதும், நம்ம எப்படி இறக்கலாம்? நீங்க என்னன்னா சௌகரியமா இருக்கு, கொஞ்சம் உயரமா. அதுல வச்சுமா நான் யாரும் அரைக்கிறது அப்படிதான் நினைச்சேன். அது சூடு பூரா அதுல சூடு ஃபுல்லா அதுல ஏய் ரோனா நான் வரேன். தூக்கம் ஆறி பார்த்தா அழகாக இருக்கணும். சூடு இருக்குல்லண்ணே, பயங்கரமா இருக்குண்ணே. இங்கே இல்லை குண்டாவில் கொஞ்சம் விரல வச்சு இருக்குண்ணே. இது நம்ம அந்த இது மடிச்சோம்ல அது மாதிரிலாம் இருக்கு. எது முடிச்சு இந்த மூடுவோம் நிலத்துக்கும்ல எல்லாம் வீட்டுக்கு வெளியேங்கிற மாதிரி. என்ன வெள்ளை கலர்ல வந்துச்சு? தண்ணி அடிச்சுட்டு இருக்காப்பா. தூக்கி ஊத்துப்பா. என் சைடுலாம் நீ நிறையா ஊற்றி விடணுமா? இப்போ எல்லாம் எனக்கிட்டே அப்படியே இருக்கு, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படிதான் பைய அழகா பண்றியா? ஏன்னா ஒரே சொன்னு புடிச்சாரியா பாயிண்ட. கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி முறுக்கி தான் இருக்கணும். அப்படியே விட்டோம்னா குச்சி குச்சி ஆயிரும். இன்னும் ஓகேண்ணே. கொதிச்சிருச்சா? அங்க இருந்து பின்னாடி தெல்லாதே, இதை இழுத்துக்கங்க. எல்லாமே எனக்கு கிடக்கு பாசு. அதான் ஃபேன் போடுங்கண்ணே. போடுறா. 9ஆம் நம்பர்ல வை, 12ஆம் நம்பர்ல வை. மாலா எடுக்கறாப்ல எடுத்தா இன்னும் புல்லட் ரைட் ஆயிருச்சு. சோன் பபடி ரெடி. சோன் பபடி காய விடுங்க, காய விடுங்க, உதறி விடுங்க. பெரிய மாஸ்டர் மாதிரி பண்றேன். முறுக்கிட்டு கிடக்கு பாருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், பழக்க வழக்கம் நிறையா இருக்கணும். நெய் கூட பண்ணணும். ஏலக்காய் வாசனை பூ பூவா பூ பூவா தூக்குது. என்னை இப்பவே எடுத்து சாப்பிடும்போது ஆல்ரெடி சாப்பிட்டேன். எதுக்குல என்ன விடுற? ஒரு உள்ளுக்குள்ளே அதுக்கு கேமரா கூட சொல்லுங்க. பிள்ளைங்க அப்படி அதத்தான் பண்ணுங்க. சரி, ஒரு சட்டியில் எடுத்து ஒட்டி அப்படியே உதிர்ன மாதிரியே போடுங்கண்ணே. பக்கத்தில் வச்சு கீழே விழுகாம மண்ணில் எல்லாம் நான் உதறிட்டு விட்டுறேன். சுற்றி போடு, சுற்றி போடு. அதை விட கம்மியாக தான் கொடுப்பாரு. நமக்கு கம்மி கொடுப்பாங்க. இது எவ்வளோ மொத்தம் எவ்வளோ கணக்கு?
கரெக்டாக 2 கிலோ விட்டுட்டீங்களா? மைதா வெயிட் போட்டுக்கிறேன். ஓகே நான் கரைஞ்சி ஓடி போயிடும். நல்ல நெய் ஏற்றிருக்கான். இனிப்பு அப்படி நல்லா உதறிட்டு அப்படியே அப்படியே நமக்கு போதும். சோன் பப்படி கமகம்னு நெய் ஊற்றி மாவை போட்டு கிண்டிட்டு சீனிப்பாவை காய்ச்சி ஊற்றும் போது சீனிப்பா அவ்வளோ இறுக்கமாக இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து சோன் பப்படி செஞ்சதுக்கப்புறம் வாய்க்கில் வைக்கிறதான் தெரியுது, காணாமல் போயிடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் கமகம்னு வாசனையோட வேறு லெவல் சோன் பப்படி கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சு ஓடுது. முடிஞ்சிருச்சு. தட்டு காலி.